different creed. ரொம்ப சாதாரண தமிழ்ல சொல்லணும்னா கையை கட்டி யாருக்கு சேவகம் பண்றது அவங்களுக்கு பிடிக்காது. They want to be monarchs. They want to rule the world. They want to be top of the company. அதனால அவங்க ஒரு கம்பெனியை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பிசினஸுக்குள்ள போற பொழுது we commit mistakes, especially people from the stream of engineering may commit a few mistakes which will ruin the company. அதான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன். ஒரு ப்ராடக்ட் ஒன்று டெவலப் பண்ணுங்க. Because there will be projects to develop a product during your education. நீங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுவீங்க, ரோபோ கிரியேட் பண்ணிருக்கீங்க, பெட்ரோல் ஆஃப் கன்சம்ஷன்ல நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு வண்டி கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஏதாவது ஒன்று கண்டுபிடிங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் அ பிசினஸ். பட் அந்த ஒரு ஜென்டில்மேன் who invents a particular product, அவர் வந்து இஸ் ஆன் டாப் ஆஃப் தி வேர்ல்ட். நல்லா கண்டுபிடிச்சாரு, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், உரையாளர்கள், விரிவுரையாளர்கள் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. மீண்டும் சென்னையில வந்திருக்காரு. 2 டிவில வந்து அவரை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அப்போதான் நம்ம பின்னாடி ஒரு ஒளிவட்டம் வந்து நம்ம நிறைய சாதிச்சிட்டோம், ஒரு நல்ல ப்ராடக்ட். பட் அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணது மட்டும் போதாது. Business is not confined to creating a product alone, a unique product alone. It requires something more than that. So, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டிரைவிங் ரெஸ்டாரண்ட் ஏதாவது போய் அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸோட. திஸ் ப்ராடக்ட் ஐ கேன் டெவலப், இதை மார்க்கெட் பண்ணலான்னு இருக்கேன், இதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் இவ்வளவு இருக்கும், இதனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும்னு ஒரு கதையை சொல்றாரு. 3 ஃப்ரெண்ட்ஸும் பணம் போடுறேன்னு வராங்க. அப்போ அதில் ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு, என்னுடைய அங்கிள் ஒருத்தர் இருக்காரு, அட்வொகேட் என்னோட அங்கிள் ஒருத்தர் இருக்காரு, he is an advocate, he wants to become a venture capitalist, so he would invest 10 lakh rupees. நம்ம எல்லாரும் ஆளுக்கு 10,000 போடுவோம், அவர் வந்து 10 lakhs போடுவாரு, பிசினஸ் ஆரம்பிச்சுடுவாங்க. It will run for 2 years in a profitability. This product will be accepted by the market. But 3 years ஆன உடனே அந்த அட்வொகேட்டுக்கு ஒரு சென்சேஷன், ஒரு ஃபீலிங் வரும். இது நம்மளுடைய சீடு கேபிட்டல் டெவலப் பண்ண கம்பெனி, ஒரு ஆர்டினரி ப்ராடக்ட் இவர் டெவலப் பண்ணியிருக்காரு. இது ப்ராடக்ட் டெவலப் ஆயாச்சு, மார்க்கெட்ல அக்செப்டன்ஸ் வந்தாச்சு. இனிமே இதை நானே நடத்திக்கலாமே நினைக்கிறேன். You would either be an advocate or a judge. You would wrongly judge and you would advocate for wrong reasons. So, நம்ம inconvenience create பண்ணி இந்த கிரியேட்டரை முதல்ல வெளில தள்ளுவோம். 3 yearsல இந்த கம்பெனி will come out. இவர் பிசினஸ் ஆரம்பிக்கிற பொழுது ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இல்ல வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கேபிட்டல் மாதிரி வாங்காம அந்த லோன் மாதிரி வாங்கிக்கலாம்னா ஸ்டோரி உண்டாவீங்க. Because in India there is an act called Partnership Act. அது கூட்டு வியாபாரம் செய்வதற்கு ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டம் நிறைய விஷயங்களை சொல்லும், 4 பேர் சேர்ந்து வியாபாரம் செய்யலாம் நல்லா சொல்லும். But in case of difficulty, when the company is closed down, the company comes to an end, the persons who are given loan to the company can get back the money either from the partnership or from all the partners or from any one of the partners. 4 பேர் வியாபாரம் பண்றாங்க, ஒருத்தர் மட்டும் தான் பணம் இருக்கு, மீதி 3 பேருக்கு பணம் இல்லைன்னா லெண்டர் அந்த ஒருத்தர்கிட்ட இருந்து பணத்தை வாங்குற உரிமை பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கிடையாது. So, ஒரு பார்ட்னர்ஷிப் கீழே விழுற பொழுது the tendency will be to sell off the property and keep themselves safe. நம்ம கிட்ட எங்கேயாவது வந்துட போறாங்கன்னு சொல்லி அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுது. இதெல்லாம் நமக்கு பேசிக்கலா இருக்க வேண்டிய குவாலிட்டி. ஏன்னா வச்சுக்கப்பாருலாம் நமக்குள்ள நம்ம எங்க போயிட போறேன், நீ எங்க போயிட போற, நான் எங்க போயிட போறேன், இந்த இதெல்லாம் பிசினஸ் உதவாது. Put it on paper,
put it very clearly that this is a 5 lakh of rupee loan, returnable after 5 years, interest will not be given in the first year, and the rate will be around 8%. அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. ஸோ நெவர் கெட் இன்டு பார்ட்னர்ஷிப். ஆல் பார்ட்னர்ஷிப்ஸ் ஆர் மேட் டு ஃபெயில். பிலீவ் பிராண்ட் இது ஒரு புத்தகம் எழுதுகிறார். 10 commandments for business அப்படின்னு எழுதுகிறார். for an entrepreneur. 10 commandments for an entrepreneur. You can use some of the material on the website. You can put this Billy brand அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். So don't get into partnerships. Take loan. After 5 years, if you require large amount of loan, make it a private limited company. Why private limited company? Private limited la பணம் போடுறாங்க. அதனால தான் the word limited ன்றதை யூஸ் பண்றாங்க. See, you invest 1 lakh rupees, nothing more is taken from you in case of failure of the company. The lender cannot come to you and ask for more. Because private limited என்று சொன்னாலே நம்மளுடைய liability கடன் இது லிமிட் ஆயிடும். அத get into private limited. That will create a better understanding. Then accountancy. The engineering ஆட்கள் என்ன சொல்றாங்க, சார் கணக்குல நான் ரொம்ப வீக். சின்ன வயசுல இருந்தே எனக்கு கணக்கு பிடிக்காது. சரி கணக்குல உனக்கு எனக்கு அல்ஜிப்ரா கேட்டாலே எனக்கு ஒரே லாபா சார். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய கணக்குல புரியுற மாதிரி ராமானுஜத்துக்கு ஒரு மாதிரிலாம் சொல்லி காட்டிப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் லூசு. அக்கௌண்டன்சில there is nothing more than a simple addition, simple reduction and multiplication and division. இந்த நாலு ஃபங்க்ஷனை சிம்பிளா பண்றது கிடையாது. அரித்மெட்டிக்னுடைய பேசிக் பிரின்சிபல்ஸ் தான் இது. இந்த காலமும் தூரமும் காலமும் வேலையும் இந்த மாதிரிலாம் இதுல ஒன்றுமே கிடையாது. வெரி வெரி சிம்பிள். ஏதாவது ரொம்ப சந்தேகம் இருந்து ஒரு ஆரம்ப சந்தேகம் பார்த்தா பாலாஜியில இருந்து பதில் சொல்லுவார். அவர் இதுல ட்ரெயின் இந்த அளவுக்கு அக்கௌண்டன்சில ஒரு ட்ரெயின் ஆயிருக்கு. ஒருவேளை ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்ததுன்னா ஒரு பிரின்சிபல் ரெடியா இருக்கு. இட் இஸ் a very simple affair. Deeper items like income tax are very difficult. But for maintaining the company, you should maintain accounts. Because accountancy tells you the fact about the status of your company. But Tally is a system, user-friendly system, software. அதில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸை பார்த்து நீங்கள் போட்டீங்கன்னா you will choose the debit and credit. When you put the debit, it will automatically choose the credit, or it will give you the options for credit. நீங்கள் அதை choose பண்ணீங்கன்னா அதுவே entry போடும். Then profitability என்ன வேணும் அப்படின்னு by just entering the one particular function, you will get to know. The profitability தெரிஞ்சிக்காம தான் engineers எல்லாம் they fail in business. Accountancy mechanismல daily profit தெரிஞ்சு முடியாது. But in case of a software like Tally, you will know whether you have made profit today, whether you have improved your position today or not. அது தெரிந்து கொள்வதற்கான வசதி சாஃப்ட்வேர் இருக்கு. ஏன்னா எந்த கம்பெனி ஃபெயில் ஆகுதோ, சைக்காலஜி எந்த கம்பெனி ஃபெயில் ஆகுதோ அந்த கம்பெனில இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இருப்பாங்க, அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். People will be going from here and there, lot of movement will be there, lot of sales will be there, but there will be cash flows. Accountancy படி இது 5 rupees, arithmetic படி இது 5 rupees. Cash to the person from whom I purchased the product. என்கிட்ட இருந்து 10 ரூபாய் போயாச்சு. ஆனா I have sold it to somebody for credit. Money has not come. So it is not only 5 rupee profit, it is an outflow of 10 rupees and the 5 rupees risk profit. அந்த பணம் என்னுடைய கைக்கு வர வரை